Good morning, girls. Today's class, we are going to see the 6th unit prose, The Accidental Tourist, written by Bill Bryson. First, we'll see about the author of this lesson. William McCure Bryson was born on 8th December 1951. Is an American-British author of books on travel, the English language, science and other non-fiction topics. Born in the United States, he has been a resident of Britain for most of his adult life. Returning to the United States between 1995 and 2003 and holds dual American and British citizenship. He served as the Chancellor of Durham University, United Kingdom from 2005 to 2011. Bryson became to prominence in the United Kingdom with the publication of Notes from a Small Island 1995, an exploration of Britain and its accompanying television series. He received widespread recognition again with the publication of a short history of nearly everything in 2003, a book widely acclaimed for its accessible communication of science. Now, first we'll see about the glossary from this lesson. The first one, it is about the alley. Alley is a narrow passageway between or behind building. அதாவது ரெண்டு பில்டிங்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு குறுகலான வழியை நேரோ பேசேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் வந்து ஆலே அப்படின்னு சொல்லக்கூடியது. Then next one you see, it is given as N family. You should not pronounce it as N family, en family. It is a French word. So its meaning is with the family or as a family. அதுதான் அதனுடைய மீனிங். இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் வேர்ட். யூ ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் த வேர்ட் ஆஸ் அ ஆங் ஃபேமிலி. த தேர்ட் ஒன் யாங்க்ட், அதாவது வேகம் அப்படின்னு சொல்லலாம். வேகமாக பிடிச்சி இழுப்பது, அதை தான் புல்டு வித் ஜர்க் அப்படின்னு சொல்கிறது. வேகமாக வெடுக்குன்னு பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. த நெக்ஸ்ட் ஒன் கான்சன்ட்ரேஷன், அதாவது கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா வருத்தம் இல்லை சோகம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வேதனையோடு அப்படின்றத சொல்லலாம். த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ராவேகன்ட்லி, அது இங்கே எக்ஸ்ட்ராவேகன்ட்லி எக்ஸசிவ்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசிவ்லி அப்படின்றதுனா என்னென்னா இந்த பணத்தை வந்து செலவழிப்பாங்க இல்லையா, வீணாக செலவழிக்க, அந்த மாதிரி கிடையாது. எக்ஸ்ட்ராவேகன்ஸ் அந்த மாதிரி இது கிடையாது. இங்கே சொல்கிறது ஒரு படபடன்னு கடகடன்னு சொல்லக்கூடியதை தான் இங்கே வந்து சொல்கிறது எக்ஸ்ட்ராவேகன்ட்லி அப்படின்னு. கேஸ்கேட் அப்படின்றது ஒரு வாட்டர் ஃபால் அப்படின்னு. ஐ ஹவ் ஷோன் த வாட்டர் ஃபால் தேர், யூ கேன் சி த பிக்சர் ஆஃப் தட். ஒரு சிறிய நீரூற்று அது மாதிரி சொல்லலாம். கன்கோர்ஸ், த ஓப்பன் சென்ட்ரல் ஏரியா இன் அ லார்ஜ் பப்ளிக் பில்டிங். ஹியர் ஏர்போர்ட்டை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இந்த லெசனில் வந்து ஒரு மெயினான பிளேஸ் எதை வந்து வருது அப்படின்னாக்கா ஏர்போர்ட் வருது. ஸோ அந்த சீனை வந்து இங்கே லொக்கேட் பண்ணுறதுனால அதை சொல்கிறாங்க. ஏர்போர்ட்டில் வந்து எப்படின்னா ஒரு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைதானம், ஓப்பன் ஏரியான்னு சொல்லலாம், இல்லை சென்ட்ரல் ஏரியா ஆஃப் த ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். கேஷ்டு, கேஷ் கட் டீப்லி, அதாவது வெட்டுப்படுறது. ஓகேவா, வெட்டுப்படுறது தான் வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கார்ஜிங், அது டிஸ்சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறது. டிஸ்சார்ஜிங் அப்படின்னாக்கா வெளியே வருவது, எதுலையாச்சும் இருந்தனாலும் நம்ம வெளியே வரோம் இல்லையா, அதை தான் டிஸ்சார்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் ஹிஸ்டரிக். ஹிஸ்டரிக் அப்படின்னாக்கா அ ஃபிட் ஆஃப் அன்கன்ட்ரோலபிள் லாஃபிங் ஆர் க்ரைங், அதாவது அடக்க முடியாத ஒரு அழுகையோ இல்லை சிரிப்பையோ சொல்லக்கூடியது தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஹிஸ்டரிக் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கோம். ஹிஸ்டாரிக் பேஷண்ட் அப்படின்னு கூட சொல்லி நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து அன்கன்ட்ரோலபிளாக பிஹேவ் பண்ணுவாங்க, அதை தான் வந்து சொல்கிறது. த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ஆஸ்பரேஷன். எக்ஸ்ஆஸ்பரேஷன் தட் மீன்ஸ் இரிட்டேஷன், எரிச்சல் வரக்கூடியது, எரிச்சல் மூட்டுற மாதிரி செய்யக்கூடியது. த நெக்ஸ்ட் ஒன் கேட்டஸ்ட்ரோஃபே. கேட்டஸ்ட்ரோஃபே அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாக்கா அ டெரிபிள் டிசாஸ்டர், ஒரு அபாயகரமான அப்படின்னு சொல்லலாம், இல்லை மோசமான, இல்லை பேரிடர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து கேட்டஸ்ட்ரோஃபே அப்படின்னு சொல்கிறது.
The next one you see, this is also a French word. You have to pronounce it as bomo. Bomo தான் நீங்க அதை pronounce பண்ணணும். It's a French word. Its meaning it's given as witty remarks அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. witty remarksனா புத்திசாலித்தனமாக பேசுவது அதுதான். ஸோ இதை எப்படி pronounce பண்ணணும் அப்படின்னா bomo அப்படின்னு தான் pronounce பண்ணணும். It is a French word. The next one is isau. isau அப்படின்னாக்கா ரொம்ப நாகரிகமாக இருப்பது. அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா polite and sophisticated அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. their attitude and behavior will be in good manner. அவ்வளவுதான். இவங்க வந்து ரொம்ப நாகரிகமாக இருந்துப்பாங்க அப்படின்றது தான் isau அப்படின்றது. The next one venerable, that is valued, அதாவது ரொம்ப மரியாதைக்குரிய, respectable அப்படின்னு சொல்லலாம். The next one is given as bill அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய மீனிங் வந்து வில்லியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The letter W is changed to B and William is called Bill அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இந்த லெசன் முடியும் போது உங்களுக்கு தெரியும். நான் அப்போ வந்து ரிமைண்ட் பண்ணுறேன் என்னத்துக்காண்டி வந்து இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? யூ ஜஸ்ட் நோட் திஸ் வேர்ட் பில் அப்படின்றதுக்கு ஏன் வந்து வில்லியம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பில் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, அதை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, நவ் லெட்ஸ் நவ் கெட் இன் டு தி லெசன் நவ். This lesson is an amusing story about the frustrations of a globetrotter and find out how he faces a chaos in his everyday life. ஸோ chaos அப்படின்னா ஒரு பெருங்குழப்பம். ஸோ இதில் வரக்கூடியவர் எப்படி வந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி தன்னுடைய பெருங்குழப்பத்தை வந்து சந்திக்கிறாரு. எல்லாரும் ஒரு நார்மலாக போயிட்டுருக்காங்க, ஆனால் இவருக்கு மட்டும் ஒரு பெருங்குழப்பமாக இருக்கே, அது என்ன அப்படின்றத அவர் வந்து பார்க்குறாரு. So the hero of this lesson is facing such kind of chaos in everyday life. So let's get into the lesson. The accidental tourist. Of all the things I am not very good at, living in the real world is perhaps the most outstanding. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ரொம்ப நல்ல ஒரு லைவ்லியான ஒரு உலகத்தில் வந்து நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, ஒரு அவுட்ஸ்டாண்டிங்னா இஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, என்னை வந்து அவுட்ஸ்டாண்டிங்னா அந்த மாதிரி நீங்கள் ரிமார்க்ஸாக எடுத்துக்கக்கூடாது. நான் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய லைஃப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ am a constantly filled with wonder at the number of things that other people do without any evident difficulty that are pretty much beyond me. ஸோ எனக்கு மேலே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, மற்றவங்க எல்லாமே ரொம்ப ஈஸி கோயிங்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்களே, அதே விஷயத்த நம்ம வந்து கிளார் பண்ணி போகும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கே அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஐ cannot tell you the number of times that I have gone looking for the lavatory in a cinema, for instance, and ended up standing in a alley on the wrong side of self-locking door. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய லைஃப்பில் வந்து நான் எத்தனை வகையான இன்னல்களை வந்து நான் சந்திச்சிருக்கேன் தெரியுமா? ஈவன் ஒரு சினிமா தேட்டருக்கு போனால் கூட நான் அங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதி நான் எப்படியாச்சும் போய் ஒரு ரெஸ்ட் ரூமில் போனேன்னா அங்கே போய் என்னோடய செல்ஃப் லாக்கிங்கில் போய் நான் லாக் ஆகிக்குவேன் அந்த டோரில். அப்போ நான் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நான் அப்படி இப்படி தேடி அந்த ஆலே அப்படின்றது வந்து அந்த குறுகலான பாதைக்குள்ளே எப்படியும் முட்டி மோதி நான் எப்படியாச்சும் நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போயிட்டேன்னா கூட கடைசியில் அங்கே போய் நான் அந்த ரெஸ்ட் ரூமில் போய் நான் மாட்டிக்குவேன். மை particular specialty now is returning to hotel desk 2 or 3 times a day and asking what my room number is. ஸோ இதே மாதிரி தான் நான் ஹோட்டலில் போய் ரூம் புக் பண்ணி நான் போனேன்னா கூட எங்கேயாச்சும் நான் வெளியே போயிட்டு திருப்பி என்னோடய ரூமுக்கு போகணுன்னு நினச்சேன்னா திருப்பி அந்த ரிசப்ஷனிஸ்ட்டில் போய் நான் கேட்பேன், என்னுடைய ரூம் நம்பர் என்ன, எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். ஐ am in a short easily confused. நான் ரொம்ப சீக்கிரமாக நான் வந்து என்னோடய ஞாபகத்தை வந்து இழந்துருவேன், அதே மாதிரி சீக்கிரமாக நான் வந்து கன்ஃபியூஸும் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. I was thinking about this the last time we went on Ang family a trip, on a big trip. It was at Easter and we were flying to England for a week.
ஸோ இந்த ஆங் ஃபேமிலி அப்படின்றது நான் சொன்னேன் ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டுன்னு சொன்னேன். அதாவது ஆஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் ஒரு ஃபேமிலியாக நாங்கள் ட்ரிப்பு போனோம். எங்கே போனோம் அப்படின்னா நாங்கள் வந்து இங்கிலாந்துக்கு போனோம். அது எந்த டைமில் போனோம் அப்படின்னா ஈஸ்டர் அப்படின்றது ஒரு கிறிஸ்டியன் செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஃபெஸ்டிவலை தான் ஈஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இயேசு வந்து உயிர்த்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங்கில் வந்து நாங்கள் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறோம் இங்கிலாந்துக்கு. when we arrived at a Logan airport in Boston and were checking in, I suddenly remembered that I had recently joined British Airways frequent flyer program. I also remembered that I had put the card in the carry-on bag that was hanging around my neck. And here's where the trouble started. ஸோ திடீர்னு நான் அந்த செக்இன்ல வந்து உள்ளே போயிட்டுருக்கும் போது எனக்கு ஞாபகம் வருது ஏர்போர்ட் போஸ்டனில் வந்து நான் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ தானே நான் பிரிட்டிஷ் ஏர்வேஸ்க்கு நான் போயிட்டு வந்தேன். அப்போ அதுக்கான வந்து நான் ஒரு கார்டு வச்சுருப்பேனே, அந்த கார்டை காமிச்சா இன்னும் எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு ஞாபகம் வரதே பெருசு. திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. உடனே அதை நான் எங்கே வச்சேன் அப்படின்னாக்கா என்னோட கழுத்துக்கிட்ட நான் சுற்றி இருக்க அந்த ஒரு பேக்கில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி உடனே அதை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே தான் என்னோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரபிள் என்ன அப்படின்னா the zip on the bag was jammed. ஸோ நான் அந்த ஜிப்பை இழுக்கலான்னு பார்த்தாக்கா அந்த ஜிப்பு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மாட்டிக்கிச்சு. நம்ம கூட சில சமயத்தில் நம்மளுடைய பேக்ஸை பார்த்தா நம்ம ஜிப்பு வந்து இழுக்கலான்னா இழுக்க வராது, இல்லை இழுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக பிஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவருக்கும் வருது. ஸோ ஐ புல்ட் ஆன் இட் அண்ட் யாங்க்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், வேகமாக பிடிச்சி இழுக்கிறது. as it and grunts and frown and increasing consternation, I kept this up for some minutes, but it wouldn't budge. So I pulled harder and harder with more guns. Well, you can guess what happened. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அவர் இழுக்கலான்னு பார்க்குறாரு. எனக்கு இது இழுக்க முடியலன்ற ஒரு சோகம் வேற, ஒரு வேதனையோடு நான் வந்து அதை என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து நான் வந்து அதை இழுக்கலாம் அப்படின்னு இழுக்கும் போது என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஐ புல்ட் ஹார்டர் அண்ட் ஹார்டர் வித் மோர் கிரன்ஸ். வெல் யூ கேன் கெஸ் வாட் ஹேப்பன். இப்போ என்ன ஆயிருக்கும், வெடுக்குன்னு பிடிச்சி இழுக்கிறோம், இழுத்து பார்த்துட்டு வரலன்னது. அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா abruptly the zip gave away. இப்போ ஜிப்பு வந்து பிஞ்சிக்கிச்சு. the side of the bag flew open and everything with a newspaper cutting and other loose papers, a 14-ounce tin of pipe tobacco, magazine, passport, English money, film, and extravagantly eject over an area about the size of a tennis court. So இந்த பேக்கில் வச்சுருந்த அத்தனை திங்ஸுமே, என்னென்ன திங்ஸ்லாம் நான் வச்சுருந்தனோ அத்தனையுமே என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே வெளியே தூக்கி போட்ட மாதிரி எல்லாம் செதறி அடித்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அதை தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா வேகன்ட்லி அப்படின்றது வந்து அந்த கடன்ட்டு இனி எல்லாமே கொட்டிருச்சு. ஐ வாட்ச் டம் ஸ்ட்ரக் அப்படின்னா நான் வாயடைச்சு போயிட்டேன். as 100 carefully sorted documents came raining down in a fluttery cassette. ஸோ எப்படி ஒரு நீர்வீழ்ச்சியிலேருந்து கொட்டுற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி மழை வந்து ரெய்னிங் டவுன் என்ன ஃப்ளட்டரினா அது மழை வந்து படன்னு பெய்ய ஆரம்பிச்சிடும் டக்குன்னு. அந்த மாதிரி அது பேக்கில் இருக்கிறதா 10 நிமிஷத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி அப்படியே வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சான். காயின்ஸ் பவுன்ஸ்னா துள்ளி குதிச்சு ஓடுறது. டு அ வெரைட்டி ஆஃப் அ நாய்ஸி ஒப்ளியன். என்னென்ன அந்த பொருள் என்னென்னலாம் வச்சுருந்தாரோ அந்த ஒவ்வொரு பொருளும் வித்தியாசமான ஒரு சவுண்டில் வந்து அங்கே கொடுக்குது. அண்ட் நவ் த lidless tin of tobacco rolled crazily across a concourse of disgorging its content as it went. ஸோ எல்லாமே செதறி அடிச்சு போகுது. எதையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அது வந்து அந்த ஓப்பன் ஏர்போர்ட்டில் சென்ட்ரல் ஏரியாவில் இருக்கிறதுனால இது எல்லாமே அங்கே ஓப்பனாக எல்லாருமே பார்க்குற மாதிரி வேற ஆகுது. My tobacco, I cried in horror, thinking what I would have to pay for that much tobacco in England now that another budget had come and gone, and then changed the cry to my finger. ஸோ இது வரைக்கும் என்னன்னா அவருக்கு அந்த டொபாக்கோ ஓடி போகுது. அந்த டொபாக்கோட விலை, ஐயோ நான் இங்கிலாண்டில் இதை வந்து இன்னும் எவ்வளோ கொடுத்து நான் விலை வாங்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என் பட்ஜெட்டுக்கு அது ஒத்து வருமா இதெல்லாம் தெரியலையேன்னு அவர் வந்து கத்துறாரு. இது போனது பார்த்ததுக்கு இல்லாமல் அதுக்கப்புறம் தான் இவர் கை விரலை பார்க்குறாரு. ஃபிங்கர் வந்து கட்டாகி blood வந்து போயிட்டு இருக்கு. as I discovered that I had gashed my finger on the zip and was shedding blood in a lavish manner. lavishனா சொல்ல முடியாத அளவுக்கு அவர் விரல்ல இருந்து ரத்தம் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு. I'm not very good around flowing blood generally, but when it's my own, well, I think
hysterics are fully justified. ஸோ இப்போ தான் அவர் வந்து நினச்சி பார்க்குறாரு, எனக்கு மற்றவங்கள்ட்டலாம் ரத்தம் வரும்போது எனக்கு பெருசாக எந்த ஒரு உணர்ச்சியும் எனக்கு வந்தது கிடையாது, அதை பார்த்துலாம் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இது இல்லை. ஆனால் இப்போ இது ஏன் ரத்தம் என் கையிலேருந்து வெட்டுப்பட்டு போகுது அப்படின்னும் போது லைக் ஹிஸ்டரிக் பேஷண்ட் என்னால் அடக்க முடியல, என்னுடைய கண்ட்ரோல், என்னுடைய எமோஷன்ஸ் எல்லாமே என்னோடது வெளிப்படுது. Confused and unable to help, my hair went into a panic mood. My hair went into a panic mood அப்படின்னா பேனிக்னா பயம், இன்னொன்று வந்து my hair went into அப்படின்னாக்கா நம்ம அப்படியே புல்லரிச்சு போயிடுது அப்படின்னு சொல்லுவோம்ல, சிலுத்துக்குச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ சிலுக்கும் போது என்ன ஆகும், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த முடிகள்லாம் தூக்கிக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். என்னோட ரத்தத்தை பார்த்துட்டு எனக்கே வந்து அது வந்து புல்லரிச்சு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, அந்த ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளிட்டேன் அப்படின்றாரு. It was at this point that my wife looked at me with an expression of wonder, not anger or exasperation, but just simply wonder, and said, "I can't believe you do this for a living." So, exasperation, அதாவது ஒரு எரிச்சல், என்ன இப்படியா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி, அந்த ஜிப்பை அவுத்துட்டு நீங்கள் இது பண்ணதுக்கு இவ்வளோ ரத்தம் வந்ததுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமா அப்படின்ற மாதிரி ஒரு எரிச்சல் வர மாதிரி ஆகுது. ஐ கான் பிலீவ், என்னால் நம்பவே முடியல இதெல்லாம் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ எம் அஃப்ரைட் இட்ஸ் ஸோ. ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ கேட்டஸ்ட்ரோஃபீஸ் வென் ஐ ட்ராவல். ஸோ அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு எதையாச்சும் நான் ஒன்று செஞ்சுருவேன், அதுவே எனக்கு தெரியும். நான் ட்ராவல் பண்ண போகும்போது எதையாச்சும் நான் ஒன்று செஞ்சுருவேன், அதுவே எனக்கு தெரியும். ஒன்ஸ் ஆன் அன் ஏரோப்ளைன் ஐ லீன்ட் ஓவர் டு டை அ ஷூலேஸ். ஜஸ்ட் அட் த மோமெண்ட் someone in the seat ahead of me threw his seat back into full recline and found myself pinned helplessly in a crash position. ஸோ இதே மாதிரி தான் ஒரு டைம் நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கும் போது ஒரு ஷூலேஸ் கட்டலான்னு தான் நான் சாஞ்சு ரிக்ளைன்னா ஈஸி சேர் எப்படி சாய்வோமோ அந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்க சீட்டை நான் சாஞ்சு உட்காந்து யூ கேன் see in your textbook also the picture is given to you. அந்த மாதிரி நான் சாயலானும் போது ஒரு ஷூலேஸ் தான் கட்ட போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி இருக்கவர் யார் இருக்கா என்னன்னு கூட நான் யோசிக்கல. நான் இது பண்ணது அவரை வந்து க்ரஷ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணிடுறேன். இட் வாஸ் ஒன்லி பை க்ராலிங் த லெக் ஆஃப் த மேன் சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ தட் ஐ மேனேஜ் டு கெட் மை செல்ஃப் ஃப்ரீட். ஸோ நான் இன்னொருத்தவங்களை நசுக்கி உட்காந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றத நினைக்கும் போது எனக்கே அது நான் தப்பு பண்ணுறதுன்றது எனக்கே தெரியுது. This, however, was not my worst experience on a plane flight. So, இது வந்து என்னுடைய worst experience ன்னு சொல்லலாம். My worst experience was when I was writing important thoughts in a notebook. Buy socks, clutch, drinks கேர்ஃபுல்லி எக்ஸட்ரா. ஸோ நான் அதனால தான் என்ன பண்ணுவேன்னா, நான் எங்கேனாச்சும் வெளியே போனேன்னா நான் எழுதி வச்சுக்குவேன் என்னோடய பாக்கெட் இதில் என்ன நோட்டில் அப்படின்னு பார்த்தா சாக்ஸ் போட்டுக்கணும், கிளச் போட்டுக்கணும், இது மாதிரி நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடணும், இந்த மாதிரிலாம் விஷயத்தெலாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன். சக்கிங் தாட்ஃபுல்லி ஆன் த எண்ட் ஆஃப் மை பென் ஆஸ் யூ டூ அண்ட் ஃபெல் இன் டு கான்வர்சேஷன் வித் அன் அட்ராக்டிவ் யங் லேடி இந்த நெக்ஸ்ட் சீட். நான் வந்து என்னை மெய் மறந்து எனக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அழகான பொண்ணுக்கிட்ட வந்து நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வந்ததில் நான் கையில் வச்சுருந்த பெண்ணை கூட நான் வாயில் வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தேன். ஐ அம்யூஸ்ட் ஹர் ஃபார் பெர்ஹாப்ஸ் 20 minutes வித் அ ஸ்கேட்ரிங் ஆஃப் urban போன் மோட்ஸ். அதாவது நான் தான் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வந்து போமோ அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் வேர்ட் அப்படின்னு சொன்னோம்ல, அதாவது ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம வந்து நான் இருக்கிறேன் அப்படின்றத என்னை காட்டிக்கிறதுக்காண்டி நான் வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். தென் ரிட்டையர்ட் டு த லேவட்ரினா ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி நான் போயிட்டு வரேன். வேர் ஐ டிஸ்கவர்ட், அப்போ தான் நான் பார்க்குறேன் என்னோடய முகத்தை வந்து நான் கண்ணாடில் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, அந்த பெண்ணை வாயில் வச்சுருக்கும் போது என்ன ஆயிருக்குன்னா, தட் த பென் ஹேட் லீக்ட் அண்ட் தட் மை மவுத், சின், டங், teeth and gums were now striking scrub resistant navy blue and would remain for several days. So நான் வந்து அந்த லெட்டை வாயில் வச்சுருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என் தாடை, என்னுடைய கண்ணம், என்னுடைய பல்லு எல்லாமே வந்து எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இங்க் வந்து லீக் ஆகி எனக்கு வந்து அப்படியே அதை வந்து ஸ்ட்ரெயின் ஆன மாதிரி அங்கங்கே ஒட்டிக்கிச்சு. ஸோ நான் இதை அழிக்கிறதுக்கே எனக்கு பல நாள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ you will understand, I trust, when I tell you how much I ache to be a saw.
ஸோ அப்படின்னா நான் ரொம்ப நாகரீகமாக நடந்துக்கணும், ரொம்ப ஒரு டீசன்ட் லுக்காக நான் இருந்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் எவ்வளோலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வுட் லவ் ஜஸ்ட் அட் ஒன்ஸ் இன் மை லைஃப் டு ரைஸ் ஃப்ரம் அ டின்னர் டேபிள் வித்தவுட் லுக்கிங் as if I have just experienced an extremely localized seismic event, get in a car and close the door without leaving 14 inches of coat outside, wear light colored trouser without discovering at end of the day that I have at various times sat on a chewing gum, ice cream, cough syrup and motor oil, but it is not to be. ஸோ நான் இந்த மாதிரி எவ்வளோ வேலைகள்லாம் நான் செஞ்சுருக்கேன் என்னோடய லைஃப்பில் எடுத்து பார்த்தாக்கா அது லிஸ்ட்டு பாட்டுக்கு நீண்டுக்கிட்டே போவோம். என்னென்ன மாதிரி லைஃப்லலாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு டின்னர் டேபிள்லேருந்து எந்திரிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அங்கே இருக்க அதை எதையாச்சும் தட்டி விட்டுட்டு தான் நான் எந்திரிப்பேன். ஸோ இது மாதிரிலாம் யாரும் நம்மளை சுற்றி இருக்கோம் எதுவும் பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டியே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நான் எதுவும் பண்ணுவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இல்லை நான் ட்ராவல் பண்ணி காரில் போகிறேன் அப்படின்னாக்கா என்னோடய 14 inches கோட்டு வந்து வெளியில் இருக்கும், டோருக்கு வெளியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் விட்டுட்டு கதவை சாத்தி விட்டுட்டு உள்ளே உட்காந்துருப்பேன். இந்த மாதிரி பண்ணுவேன். இன்னொரு அக்கேஷனில் என்ன பண்ணுவேன்னா, நான் ரொம்ப கலர் ட்ரௌசர் அணிஞ்சிட்டு போவேன். ரொம்ப லைட் கலர்ஸ் அணிஞ்சிட்டு போகிறேன்னா, யூஸ்வலாக நம்ம வந்து லைட் கலர் ட்ரெஸ் போட்டோம்னாலே நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து எந்த ஸ்ட்ரெயினும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அழுக்காகாமல் நம்ம பார்த்து தான் செய்வோம். இவர் என்ன பண்ணுவாராம், அதை பற்றி எந்த இதுவும் இது பண்ணாமல் எதையுமே ஞாபகமே இல்லாமல் அப்போ தான் போய் ஒரு சூயிங் கம்மில் போய் உட்காறது, இல்லை ஐஸ்கிரீம் வந்து ஏதாச்சும் விழுகிற மாதிரி பண்ணுறது, இல்லை காப் சிரப் எடுத்து ஊற்றுறது, இல்லை மோட்டர் ஆயில் வந்து இதில் அந்த ட்ரெஸ்ஸில் பட்டுறது. ஸோ லைட் கலர்னும் போது இது எல்லாமே அப்படியே வந்து தெரியும். இது எல்லாமே தனக்குனே நடக்கிற மாதிரி நடக்குமா. Now on planes, when the food is delivered, my wife says, take the lids off the food for daddy. ஸோ நான் என் ஃபேமிலி கூட நான் பிளெயினில் போனால் தான் நான் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என் ஒய்ஃப் வந்து இன்ஸ்ட்ரக்ட் கொடுப்பாங்க, இது மாதிரி என் பிள்ளைங்களுக்கு டேடி வந்து சாப்பிட போகிறாரு, ஸோ அவங்களோட லிட்டு, அந்த லிட்டுனா அந்த கவரை வந்து தூக்கி விடுங்க, அப்போ தான் அவர் வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவருக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஆர் புட் யுவர் ஹூட்ஸ் அப் சில்ட்ரன். ஸோ ஹூட்ஸ்னால் இந்த வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம நெக்கில் வந்து கட்டிப்போம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து நம்ம எந்த இதுவும் நம்ம சாப்பிடும் போது எதுவும் மேலே சிந்திடக்கூடாது அப்படின்ற. ஸோ இங்கே வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னா, டேடிஸ் அபவுட் டு கட் இஸ் மீட். ஸோ நான் வந்து மீட்டை கட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அது செதறும். நான் அந்த மாதிரி செதற மாதிரி தான் நான் செய்வேன் எந்த வேலையும். ஸோ அதனால் நம்ம ப்ரிகாஷனாக இருந்துக்கணும்னு என் பிள்ளைங்களுக்கெலாம் வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து சொல்லிடுவாங்க. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஒன்லி வென் ஐ எம் ஃப்ளையிங் வித் மை ஃபேமிலி. ஸோ இந்த ப்ரிகாஷனை எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, என்னோடய ஃபேமிலியோட போகும்போது தான் நான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்களே எனக்கு முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் எனக்கு பண்ணிடுவாங்க. வென் ஐ ஆம் ஆன் மை ஓன் ஐ டோன்ட் ஈட், ட்ரிங்க் or lean over to tie my shoelace and never put a pen anywhere near my mouth. ஸோ இதே இது நான் தனியாக ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் சாப்பிடக்கூட மாட்டேன், குடிக்கக்கூட மாட்டேன். ஈவன் நான் வந்து ஏன்னா சாஞ்சு உக்காந்தானா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும். ஸோ ஈவன் ஒரு ஷூலேஸ் கூட நான் குனிஞ்சு கட்ட மாட்டேன், பெண்ணை வாயில் வைக்க மாட்டேன். ஏன்னா இந்த இன்சிடெண்ட்லாம் எனக்கு நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நான் சொன்னதான். ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, நான் உட்காந்தேனா எந்திரிச்சேனா போனேனா வந்தேனா இருக்கணுமே ஒழிஞ்சு வேறு ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டேன், ஈவன் ஒரு தண்ணி வாங்கி குடிச்சினா கூட எனக்கு இதாகிடும். I just sit very, very quietly sometimes on my hands to keep them from flying out unexpectedly and causing little mischiefs. It's not much fun, but it does not at least cut down on the laundry bills. ஸோ இது வந்து என்னை வந்து எப்படி அப்படின்னா, நான் காசை சுருக்கி பிடிக்கிறதுக்காண்டி இவ்வளவும் இல்லை, அட்லீஸ்ட் என்னோடய லாண்ட்ரி பில் செலவுனாச்சா கம்மியாகும் அப்படின்றதுக்காண்டி தான் இவ்வளோ இதை நான் பண்ணி என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி இது பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நான் சும்மா உட்காந்து எழுந்திரிச்சிட்டு வந்தனாலே போதுமாக இருக்கும் அப்படின்றத நிறைய வேலைகளை நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவேன் எனக்குள்ளேயே அப்படின்னு சொல்கிறாரு. I never did get my frequent flyer miles by the way. ஸோ இன்னொன்று என்ன சொல்லணும்னா, என்னோடய flyer miles அப்படின்னும் போது அதுக்குன்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ பர்ச்சேஸ்ட் ஃபார் அ லார்ஜ் அமௌண்ட், இல்லை நீங்கள் வந்து ஒரு எஃப்எஸ்எம் போகிறீங்க, இல்லை மெகாமார்ட் போகிறீங்க அப்படின்னா they will give you a card. You can see that card I have shown there. ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் நம்ம வாங்கி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீ நெக்ஸ்ட் டைம் போய் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே இவர் வந்து நிறைய ஃப்ளைட் ட்ரிப் போயிருக்காராம். ஸோ இந்த மாதிரி இதை கூட நான் வந்து மறந்து போயிருக்கேன், அந்த பாயிண்ட்ஸை ஏற்றணுன்றது கூட எனக்கு தெரியாமல் நான்
இத்தனை ஊருக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். I never do. I couldn't find the card in time. This has become a real frustration for me. Everyone I know, everyone is forever flying off to Bali first class with their air miles. I never get to collect anything. I must fly 100,000 miles a year, yet I have accumulated only about 212 air miles divided between 23 airlines. So நான் வந்து எவ்வளோ மைல்ஸ் கடந்து போயிருக்கேன், ஆனால் என்னோடய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஈவன் 23 ஏர்லைன்ஸ் தான் என்னை வந்து காட்டுது. ஏன்னாக்கா நான் வந்து ஒரு ஏர்லைன்ஸுன்னு போக மாட்டேன், நிறைய ஏர்லைன்ஸில் நான் போயிட்டே இருப்பேன். இருந்தாலும் கூட அந்த பாயிண்ட்ஸை வந்து நான் அந்த ஏர்போர்ட்லேருந்து போகும்போது அதை நான் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு போகணும், அதை தான் அப்பப்போ பண்ணியிருந்தேன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். இதை கூட நான் செய்ய மாட்டேன் ப்ராப்பராக அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் ஐதர் ஐ forgot to ask for the air miles when I check in, or I remember to ask for them, but the airlines then manages not to record them or to check in. Clark informs me that I am not entitled to them. So நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இப்போ எனக்கு ஞாபகம் வந்திருக்கு, ஸோ இதை நான் செக்இன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இதை வந்து நீங்கள் இப்போலாம் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் ஒவ்வொரு தடையும் ஊருக்கு போயிருக்கும் போது நீங்கள் இதை செக் பண்ணியிருக்கணும், அட் அ டைமில் எதுவுமே நீங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஜான்வரி ஆன் அ ஃப்ளைட் to Australia, a flight for which I was going to get about zillion air miles. So zillion அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு பில்லியன் தெரியும், ட்ரில்லியன் தெரியும். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, zillion air miles நான் கடந்து போயிருக்கேன் அப்படின்னா எண்ண முடியாத அளவுக்கு நான் ஏர் ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கேன், எண்ணில் அடங்கா கணக்கில் அடங்கா நான் வந்து ஏர் ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கேன், எப்படி நீங்கள் எனக்கு வந்து முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. The clerk shook her head when I presented my card and told me I was not entitled to any. So இல்லை நான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தலையாட்டிட்டு இல்லை உங்களோடதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த கார்டையை அவங்களே இது பண்ணுறாங்க. நான் உடனே என்ன அப்படின்னு why அப்படின்னு கேட்குறேன். The ticket is in the name of B. Bryson and the card is in the name of W. Bryson. ஸோ இப்போ தான் நான் சொன்னேன், ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு க்ளாசரியில் சொல்லும் போது I reminded you that I'll clarify this one. ஸோ பில் அப்படின்றது வந்து இங்கே வந்து வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, டிக்கெட்டை வந்து எந்த நேமில் எடுத்திருக்காரு பாருங்க, நேம் ஆஃப் பி பிரைசன் அப்படின்றதுல எடுத்திருக்காரு. ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆதார் கார்டோ இல்லை என்ன மாதிரி ஒரு கார்டோ நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அதில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா W. பிரைசன் கொடுத்துருக்காரு. ஸோ நேம் மாற்றம் அங்கே இருக்குது. ஓகேயா, அந்த இனிஷியல் மாறுபடுது. ஸோ நான் இது என்னன்னு நான் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டிக்கெட்டில் செக் பண்ணுறவங்க. ஸோ பி பிரைசன் எடுத்துக்கிறதா இல்லை W. பிரைசன் எடுத்துக்கிறதா அப்படின்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் அட் ப்ரெசன்ட் மூமெண்ட் லைஃப்பில் நம்ம வந்து நம்ம ஆதாரில் என்ன இருக்கோ அதை தான் ப்ரூஃபாக நம்ம எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? அதில் என்ன வருதோ அதை தான் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறோம். இதே தான் இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃப்ளைட் டிக்கெட்டில் ஒரு நேமும் அவர் அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கார்டு இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் இத்தனை ஊர் ட்ரில்லியன் நான் வந்து ஜில்லியன் மைல்ஸ் ஏர் மைல்ஸ் நான் போயிருக்கேன் அப்படின்றார். ஸோ இந்த கார்டுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே W. பிரைசன்றதில் இருக்குது. ஸோ நான் இதில் எதை நான் செக் பண்ணுறது அப்படின்றத அவங்க கேட்கும் போது இது வந்து என்ன ஆகுது, இட்ஸ் அ டவுட்ஃபுல், இட்ஸ் அ நாட் ஆன்சரபிள் ஒன். I explained to her the close and venerable relationship between Bill and William, but she wouldn't have it. ஸோ நான் வந்து எவ்வளவோ நான் அதை சொல்லி பார்க்குறேன், இதுக்கான காரணங்கள் வந்து என்ன, பில்லுனா என்ன, வில்லியம்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். பட் அவங்க வந்து புரிஞ்சுக்கிற நிலமையில் அவங்களுக்கு இல்லை. ஸோ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இது பண்ணுறாரு. ஸோ ஐ டிடன்ட் கெட் மை ஏர் மைல். ஸோ அதனால் எனக்கு எந்த பாயிண்ட்ஸும் கிடைக்கல. ஸோ என்னுடைய ஆசை வந்து நான் வந்து அந்த இதுக்கு நான் போகணும் அப்படின்றதான். பட் அது கூட என்னால் பாலின்ற இடத்துக்கு நான் போகணும், பட் அது எனக்கு இப்போயும் கூட நடக்கலை. அண்ட் ஐ won't be flying to Bali first class just yet. ஸோ நான் இப்போயும் போக முடியாது, எப்போயும் போக முடியாது ஃபர்ஸ்ட் கிளாஸில். perhaps just as well really I could never go that long without eating. அது இன்னொன்று சொல்ல போனால் என்னால் வந்து இவ்வளோ தூரம் என்னால் சாப்பிடாமையோ இல்லை தண்ணி குடிக்காமையோ என்னாலையும் போக முடியாது. ஸோ அப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸை நான் வந்து பண்ணி விட்ருவேன், அதுக்கு நான் போகாமல் இருக்கிறதே இட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஹியர் திஸ் லெசன் இஸ் a very humorous story given by a Bill Bryson. And what you have learned, இங்கே என்ன நீங்கள்
தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேலையும் வந்து ஒரு பதட்டம் படாமல் நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னாக்கா it will be a successful one. So here the Bill Bryson has given it's a humorous article. அதாவது இந்த 11th இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹியூமரஸ் ஆர்டிக்கலை ஒரு லாஸ்ட் சாப்டராக கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ரீட் யூ வில் என்ஜாய் திஸ் என்ஜாயபிள் ஸ்டோரி. ஸோ திஸ் லெசன் கெட்ஸ் ஓவர். Study the question answer and paragraph as well as synonyms and antonyms for this lesson as well as your book back exercises. We'll meet in the next class, girls. Thank you.